நீ எனக்கு இவ்வளோ கட்டுப்பாடு போகிறீல்ல, உங்கள்கிட்ட அனுமதி கேட்டால் தானே பிரச்சனை. எனக்குன்னு தனி பாதுகாப்பு இருக்குது, எனக்கு மக்களே பாதுகாப்பு கொடுப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி திரும்ப ஒரு எச்சரிக்கை பண்ணி அடிச்சுட்டு போயிருக்காரு. நிச்சயமாக உங்களுடைய பாதத்தை தொட்டு இங்கேருந்து நான் அரசியல் களப்பணியை தொடங்குகிறேன், இந்த மக்களுக்காக நிச்சயமாக உறுதியாக நிற்பேன் இருக்கார். இப்போது இதில் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்தீர்களோ அதுபோல் இந்த விஷயத்திற்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணையணும். நீங்கள் டெல்டாக்காரன்னு சொல்ல வேண்டியது, ஷூவை போட்டு வயக்காட்டில் இறங்க வேண்டியது, மக்கள் போகிறான்னா அதை பற்றி எந்த ஒரு உங்களுக்கு புரிதலுமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. 910 நாள் தாண்டிடுச்சுனும் பொழுது இதை நீங்கள் கவனிக்காமல் போகிறீங்க பொழுது இந்த இடத்திற்கு விஜய் அவர்கள் போனது போல் மறுபடியும் சீமானும் அதிமுகவும் ஒவ்வொரு கட்சியிலும் மாறி மாறி படையெடுக்கணும். ஆனால் அந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறது என்னன்னாக்கா, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த 2 சமூகம் இருக்கு இல்லையா, 2 சமூகத்தும் உங்களுக்கு தெரியும் என்ன சமூகம். அந்த 2 கட்சி, இந்த கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். 2 பேருமே ஒரு முறை வந்தாங்க சார் பேருக்கு, அதற்கப்புறம் அவங்க வரவும் கிடையாது, அதை பற்றி பெரிய ஒரு தாக்கமும் ஏற்படவில்லை. 2 பேருமே மௌனமாக கடந்து போயிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. எதனால் கடந்து போனாங்க, ஏதாவது அவங்களை கவனிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க.